ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல சட்டமன்ற தொகுதிகள், அதுக்கு உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகளுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பார்க்குறோம். எனவே ஏற்கனவே நம்ம தேர்தலுக்கு முந்தைய கருத்து கலாய்வு செய்து கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறோம். இப்பொழுது தேர்தலின் போதும் தேர்தலுக்கு முன்பு அங்கே பிரச்சாரத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் குறித்தெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதி வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியை குறித்து தான் பார்க்குறோம். வீரபாண்டி ஆறுமுகம் கோலோச்சிய ஒரு தொகுதி. இப்போ இந்த தொகுதி யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்ப்போம். 2021 86% வாக்குகள் பதிவானது. அப்பொழுது 50% வாக்குகள் பெற்று ராஜாமுத்து அதிமுக கட்சியை சார்ந்தவர் AK தருண் அவரை வெற்றி கொண்டார். இப்போ 2026 AK தருண் திமுக சார்பாக போட்டி போடுகிறார். ஆனால் இந்த முறை அதிமுக சார்பாக டாக்டர் பாலாஜி சுகுமார் அவர் போட்டி போடுறாரு. MS பழனிவேல் தாவேக்க சார்பாக போட்டி போடுறாங்க. சென்ற முறை 86% சொன்னேன். இந்த முறை 93% வாக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 7% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது யாருக்கு அட்வான்டேஜாக இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய முதற்கட்ட கலாய்வில் பாலாஜி சுகுமாருக்கு ஒரு எட்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்பொழுதும் அதே தான் தொடருதா, இல்லை மாற்றங்கள் இருக்குதா? AK தருண் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? தாவேக்க தாக்கம் எப்படி இருக்கு? பாலாஜி சுகுமார் வெற்றி பெறறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அவங்க பாலாஜி சுகுமார் ADMK சார்பா ஓட்டுக்கு 1000, திமுகவில் ஒரு சில இடத்துல 1500, 2000 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் கூட இந்த ஓட்டு விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விகிதாச்சாரம். கரூருக்கு அடுத்தது சும்மா ஒரு பாயிண்ட் அளவு தான் இங்க வீரபாண்டி தொகுதியோட ஓட்டு பதிவான விகிதம் இடம் அல்லது 2வது இடம் அப்படி இருக்கு. அதிகப்படியான வாக்கு பதிவான இடம். இதுக்கு முன்னாடி இவ்வளவு வாக்குகள் இந்த தொகுதியில பதிவானது வரலாறு இல்லை. இருந்தாலும் இந்த பகுதியில் வாக்குகள் பதிவானதுக்கு காரணம் TVK. அவங்க ஒரு 15,000 30,000 வாக்குகள் பெறறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இவங்க சுகுமார் அவங்க 5,000 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் அவங்க வெற்றி பெறறதுக்கான சூழல் இருக்கு. பெருசா வித்தியாசம் இல்லை. அதே சமயம் நாம் தமிழர் பாத்தீங்கன்னா 10,000 20,000 வாக்குகள் அவங்க ரெகுலரா வாங்கிட்டு இருக்கக்கூடிய வாக்குகள் அவங்களதுல அது பெருசா வித்தியாசம் வரல. இதுல புதுசா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் 15,000 30,000 வாக்குகள் பெறாங்க. அதனால இந்த காரண காரியங்களால அதுல அவங்களுக்கு அந்த ஓட்டு விகிதாச்சாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா சுகுமார் தான் ஜெயிக்க போறாரு. இரட்டலை தான் அங்க வரப்போகுது. அதே சமயம் இந்த தொகுதியிலையும் தேர்தல் புறக்கணிப்பு, அப்படி வேம்படித்தளம் பகுதியில அந்த ரயில்வே கேட்ட பாலம் போட்டு கொடுக்கணும், அதுல அரசாங்கம் ரயில்வே துறை NOC கொடுத்துட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் NOC கொடுத்துட்டாங்க, தமிழக அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, காரணம் மத்திய அரசை குறை சொல்றாங்க, அப்படி அந்த பகுதி மக்கள் கொந்தளிப்போட இருந்தாங்க. அது அந்த ஏரியாவில் தேர்தல் புறக்கணிப்பு நடத்திய 2 தப்பா அந்த இடத்துல 2 முறை போர்டு வச்சும் அந்த போர்டு உள்ளாட்சித்துறை எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த இடத்துல இந்த வாக்கு சதவீதம் பரவி இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல ADMK தான் வெற்றி பெறறதுக்கு அதிக வாய்ப்பு. சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் நம்ம பார்க்குறோம். பாலாஜி சுகுமார் முன்னிலை அப்படின்னு முதற்கட்ட கல ஆய்வில் நம்ம சொன்னோம். அதுதான் தொடர்கிறது. ஆனால் வெற்றி சதவீதங்கிறது கொஞ்சம் கம்மியாகுது. 5,000 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க. சென்ற முறை அமமுக தனித்து போட்டியிட்டது. அப்போது ஒரு 19,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. இந்த முறை அமமுகவும் கூட்டணியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பலம் கூடியிருக்கு. ஆனாலும் கூட தாவேக்கா இந்த முறை போட்டியிட்டு அவங்க 15,000 30,000 வரைக்கும் வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதும், கரூருக்கு அடுத்தபடியாக அதிக அளவு வாக்குப்பதிவு நடந்த ஒரு தொகுதியாக வீரபாண்டி இருக்கிறது அப்படிங்கிறதையும் குறித்து பார்க்கணும். காரணம் இங்கே தேர்தல் புறக்கணிப்பு,
இந்த ரயில்வே மேம்பாலம் அது சம்பந்தமாக 2 முறை போர்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வருவாய்த்துறையிலிருந்து அந்த போர்டை நீக்கியிருக்காங்க. அப்படிங்கிறதும் அந்த மக்களுக்கு அந்த கோபம், அந்த கோபத்தின் வெளிப்பாடு வாக்கு சதவீத உயர்வு, அது வந்து தாவேக்காவுக்கு கூட போயிருக்கலாம், இல்லை அதிமுகவுக்கு போயிருக்கலாம். அப்படிங்கிறது காரணம் அந்த என்ஓசி கொடுக்காம இருக்கிறது திமுக அரசாங்கம் தான் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. அதனால் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக இருந்திருக்கிறாங்க. ஆகவே எது எப்படியாக இருந்தாலும் அதிமுகவுடைய டாக்டர் பாலாஜி சுகுமார் குறைந்த வாக்கு வித்தியாசத்தையாவது வெற்றி பெற்று விடுவார் வீரபாண்டி தொகுதியில் அப்படிங்கிறது தான் தேர்தலுக்கு பிந்தைய ஸ்ரீ டிவியின் கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.